பொய் கூசாமல் பேசுவார். அதில் ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்றேன். 108 பேர் மாவட்ட செயலாளர்கள். அதில் 108 பேரில் அவ்வளோ பேருக்கும் சொல்லி ஐயா கூடுற கூட்டத்துக்கு போவார். எனக்கு பதில் எத்தனை நாளுக்கு? சுமாரா 14ஆம் தேதி. அதுக்கு 8 பேர் தான் இங்கே வந்தோம். மீதி 100 பேருக்கு இவரே ஃபோன் பண்ணி, நேரடியாக ஃபோன் பண்ணி போவாதீங்க. என்ன போ, ஏன் என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார் ஐயா, என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான். 100 பேர், 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்து விட்டேன். 100 பேர் வந்து நான் போட்டோம். 100 பேர். அதான் எம்ஜிஆர் போவோம், பாடுவான். அதில் ஒரு பாட்டு அவர் பாடுவார். என்ன பாடுவார்? நான் செத்து பிழைத்த வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி நான் மறுநாள் உழைச்சிட்டேன். உயிரோடு இருக்கிறதுக்காக நீச்சல் குளத்துல போய் நீச்சல் அடித்தேன். செத்து பிழைச்சிட்டேன் போங்கப்பான். இது ஒரு பொய். அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவாருன்றது கற்பனை கூட செய்ய முடியாது இல்லையா? நீங்க சொல்லுங்க, கற்பனை செய்ய முடியுமா? இது உலகம் ஏற்றுக்குமா, கட்சி ஏற்றுக்குமா, மக்கள் ஏற்றுக்குமா? ஒரு பொய். இன்னொரு பொய், நேற்று சமூக ஊடக பேரவை கூட்டம். அதுல அந்த கூட்டத்துக்கு எத்தனை எழுப்பேன்? எத்தனை பேர்? 6 பேர் வச்சிருக்காரு ஐயா அடிக்கிறதுக்கு. அது சமூக ஊடகத்தில் தவறாக போட்டவங்க சில பேர். சிவபிரகாசம், இந்த தலைவர் ஜி.கே. மணி ஐயா, என்னையும் இவர் தவறாக சில பேர் போட்டாங்க. போட்டவங்க ஒருத்தன் வரல, மீதி பேர்லாம் வந்தான். நேற்று 100 பேருக்கு மேலே வந்தாங்க. அதுக்கு அந்த கூட்டத்துக்கு ஆளை வச்சு 6 பேரை வச்சு அடிக்க போறாரு. இது எப்படிங்குது? உங்களை எல்லோரும் இந்த 32 மாவட்டம், இப்ப 38, 32 மாவட்டத்துக்கு போய் அவங்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு அளவலாகி பத்திரிகையாளரோட நண்பர்களோட அளவலாகி வந்த நான் இந்த மாதிரி எங்கேயாவது அடிதடியில் நான் போனதே கிடையாது. வந்தேன். இப்படி 6 பேரை வச்சிருக்காரு அடிக்கிறதுக்கு அப்படின்னு. ஆனால் 100 பேர் வந்துட்டாங்க. ஒரு ஆள் தவறு 100 பேர் எல்லாம் வந்துட்டாங்க. எதுக்கு சொல்றோம்னா, இப்படி உசாரம் வந்துடும். நமக்கு தான் யோசிச்சு செய்யணும். பொய்ய நமக்கு வராது. நான் போய் பேசுறது கிடையாது.